ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான். இது சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் மாலதி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான புதிய வீடியோக்கள் தினம் தினம் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போது இட்லி தட்டில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ பொறுமையாக உடச்சி ஊற்றுங்க. அந்த மஞ்சக்கரு வந்து கலங்காத அளவுக்கு பொறுமையாக உடச்சி ஊற்றுங்க. குடும்பம் அளவுக்கு சின்ன முட்டையாக வாங்கிடுங்க. நீங்கள் உடச்சி ஊற்றும் போது அடுத்த இதில் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். இப்போ இதே மாதிரி உடச்சி ஊற்றிடலாம். உடச்சி ஊற்றிட்டு இட்லி குண்டாண்ட வச்சிடலாம். கீழே உள்ள தட்டில் எம்டியாக வச்சுட்டு மேலே இது வைங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே நல்லா முட்டை வெந்துடும். ஏற்கனவே நீங்கள் இட்லி பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிடுங்க. சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைங்க. இப்போது ஒரு 6 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சி. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். முட்டைலாம் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ வந்து ஒரு டூத் பிக் வச்சு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, ஒட்டவே இல்லை. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம், ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த சைட்லலாம் பொறுமையாக எடுத்துட்டு லைட்டாக எடுத்திங்கனாலே அது அழகாக வந்துடும், ஒட்டாமல். நம்ம ஏற்கனவே ஆயில் தடவி இருக்கிறதுனால பாருங்கள், எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்தாச்சு. நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இது எப்படி கிரேவியாக பண்ணலான்னு பார்க்கலாம். இது நல்லா வெறுமனே ரோஸ்ட்டும் பண்ணலாம், கிரேவியும் பண்ணலாம். இன்றைக்கி சப்பாத்திக்கு பண்ணுறதுனால நான் கொஞ்சம் செமி கிரேவியாக பண்ணுறேன். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் போல் சோம்பு போட்டுருங்க. ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டுருங்க. இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் தான் ஆனியன் ஆட் பண்ணணும். எண்ணெயில் அந்த மசாலாவோட ஸ்மெல்லாம் நல்லா இறங்கணும். அப்போ தான் கிரேவி நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நான் பொடியாக கட் பண்ணேன் 2 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுடலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கணும். க்ளோஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ சீக்கிரத்தில் வதங்கிடும். இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கியிருக்கு. இப்போ பொடியாக கட் பண்ண 3 தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டை ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நான் இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருக்கேன். அது 1 ஸ்பூன் போல் இருக்கும், எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் ரெட் சில்லி ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி, 2 ஸ்பூன் போல் தனியாத்தூள் ஆட் பண்ணுறேன். 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ பார்த்து உப்பு போட்டுடலாம். இதெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். உங்களுக்கு நல்லா கிரேவியாக வேணும்னா இப்போ ஒரு 3 டம்ளர் தண்ணிக்கிட்ட ஊற்றிக்கோங்க. நான் செமி கிரேவியாக வேணுன்றதுக்காக இப்போ 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நான் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டாலே நல்லா திக் கிரேவியாக வந்துடும். பார்க்கும்போதே தெரியும், நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு தான் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த டைமில் நம்ம ஸ்டீம் பண்ண எக்கு அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நிறைய டைப்பில் நம்ம எக் சாப்பிட்ருப்போம். இந்த ஸ்டீம் பண்ண எக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். மசாலாலாம் எக்கில் இறங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.